கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. பூர்ணிமா சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம். ஏன்னா பூர்ணிமா நான் வந்து ட்ரெஸ் பண்ணேன் பீன் டே 1ல நான் திருப்பி ஆடுறதுன்றது வேன் பிளே பண்ணி ஆடுறது பெரிய கேம். அது அவங்க பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. உங்களோட பிரச்சனை அப்ப அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என்னையும் வந்து நெல்லு அப்படின்னு. நான் ஆட்டு மந்தையில வந்து நானும் ஒரு ஆடை வந்து நிக்க முடியாது. பிரதீப் வந்து எப்படின்னா அவன் மைண்ட தோன்ற பேசுறோம், அப்படி வேர்ட்ஸும் லூஸ் பண்ணுவோம் அப்படி. ஓகேங்களா, அது மேபி அவரோட மைனஸா கூட இருக்கலாம். வீக்கெண்ட் ஐயோ கமல் சார் மாதிரி இந்த கேஸ்ல மாட்ட போறேன், என்ன பண்றதுன்னு பயம் வந்துடும். அதுவே அந்த பயமே என்ன பாதி டவுன் ஆக்கிரும். டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலிவிகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட அனலிஸ்ட் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நம்மளே உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு கேம் ஷோவில் போயிட்டு கேம் ஷோவே எப்படி நடக்குது, ரன் ஆகுதுங்கிறத ஃபுல் அனலிட்டிக்கல் ப்ராசஸில் எல்லாருமே அனலிஸ்ட்னு சொன்ன ஒரு தாண்டி ஒரு என்டர்டைனராகவும் அதே சமயம் ஏண்டா டேய் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை இன்னைக்கு 2K கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு டேர்மை மாற்றி கொடுத்துருக்கிற விஷ்ணு விஜய் இருக்காரு. அவருக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். விஷ்ணு வந்து கோவப்பட்டா எதையுமே யோசிக்காம பேசிடுவாரா? எதையும் யோசிக்காம இல்ல, கைண்ட் ஆஃப். ஆனா ஒண்ணு மட்டும் கான்சியஸா இருந்தேன். நான் எங்க இருக்கேன், ஒரு ஷோல இருக்கேன், என்ன பாத்துட்டு இருக்காங்க. நான் கோவப்படுறது கரெக்ட் தான். இப்போ எல்லாருக்குமே கோவம் வரும். நான் அதை ஹைட் பண்ணிலாம் வச்சுக்க தேவையில்லை. அது சம்டைம்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு சில பேர் நான் வந்து பர்பஸா பண்ணதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரியலா நான் எப்படி கோவப்படுவேன், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னைக்குமே அந்த வேர்ட்ஸ் வந்து லெட் அவுட் பண்ணிடக்கூடாது. நான் என் கோவம் வந்து இன்னொருத்தர் வந்து ரொம்ப கீழே தள்ளிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல இருந்தேன். ஷோல நம்ம கோவமா பேச, பிகாஸ் அந்த ஷோலே வந்து கான்ஃபிளிக்ட் வரும், நிறைய சண்டைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். ஓகேங்களா, கேமோட ஸ்ட்ரக்சரே அதுதான். ஸோ அதனால நம்ம நீ கோவப்படுறது தவறு நான் சொல்ல மாட்டேன். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த கோவத்துல ஒருத்தர் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்றதான் விஷயங்கள். இப்ப பேசுறப்போ விஷ்ணு சொன்னதுன்னா வேர்ட்ஸ் வந்து லெட் டவுன் பண்ணக்கூடாது. ஆனா விஷ்ணு த்ரோ பண்ண வேர்ட்ஸ் வந்து ரொம்ப மாதிரி இனிஷியல் எபிசோட்ல ரொம்ப தப்பா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நான்சென்ஸ், யுகேந்திரன் எல்லாம் வந்து அந்த டைம்ல அந்த ஏஜ்ல தட் இஸ் அது ரொம்ப ஒரு தப்பு தானே. அது எனக்கு புரிஞ்சிச்சு. அது நான்சென்ஸ்ன்றது எப்படின்னா, அது ஏன் எனக்கு ஒரு பாயிண்ட் மேல யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து நான்சென்ஸ் அப்படின்ற போது நான் அது வந்து ஃபன்னா பேசுற ஒரு வேர்டாவே இருந்துச்சு. எப்படின்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நான்சென்ஸ், ஓகே, அது ஹியூமரா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இல்ல இப்போ நம்ம பசங்களா அது புரியுது, அது புரிஞ்சுச்சு. அங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரல. அந்த ஒரு விஷயத்துல யுகேந்திரன் சாருக்கு வந்து நான் அப்பவே ஒரு வாட்டி அவர்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்டிருந்தேன். அப்போ வந்து சாரி சார், நான் என்னன்னா செகண்ட் வீக் அப்போ வந்து என்னை வந்து அப்போ அந்த கேமோட அப்போதான் அந்த புரிதல், ஏன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படி மாறும் போது ஒரு ஒரு நேமோட நம்மளுக்கு ஒரு நேம், இவன் வந்து சோம்பேறி, இவன் வந்து சோறு உடையவன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சில 6 பட்டப்பேரோட வச்சு ஒரு 6 பேர் அங்க அனுப்புறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து என்னை வந்து சோறு உடையவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அனுப்பும் போது என்னால அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து என்ன, அது நம்ம கேட்டா என்ன பண்ணோம், ஏன் இப்படி சொன்னா அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது அப்புறம் பார்த்தா அது பழகிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேர் கொடுப்பாங்க, இது யார வேணா நம்ம கொடுத்துக்கலாம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு கேம் பிளே அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஓகே, நான் செகண்ட் வீக்ல வந்து அதே முடியல, எப்படி நீங்க இப்படி சொல்லலாம். அதே ஒரு விஷயம் தான் பவா செல்லதுரை சாருக்கும் நடந்துச்சு. அவரை வந்து ஏதோ இந்த மாதிரி வேர்டு சொன்னும் போது அவரால் ஏத்துக்க முடியல. அவர் வந்து ஐ கான் ஸ்டே இன் திஸ் இந்த ஷோல என்னால இருக்க முடியாது, இதுக்கு மேல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கீழே போகுதுன்ற ஒரு விஷயங்கள். சின்ன பையன் வந்து சொல்லும் போது அவங்களுக்கு, அவர் பெரியவர், நாங்க எல்லாமே சின்ன பசங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லுமா அவரால் ஏத்துக்க முடியல. ஓகே, சோ அந்த ஜெனரேஷன் கேப்ன்றதை தாண்டி அந்த புரிதல் அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல, அது யூசுவலாவே அது வராதுல்ல. அவருக்கு அவரோட ப்ரொஃபைல், அவர் வயசுல பெரியவர், நிறைய விஷயம் பார்த்தவர், அவருக்கு அதை ஏத்துக்க முடியல. ஸோ அதுவே எங்களுக்கே ஏத்துக்க முடியுமோ, அவருக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேட்டர்ல விஷ்ணுவோட பாயிண்ட் ரொம்ப வேல்யூன்னு தெரிஞ்சது. ஆனா அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வந்து இப்போ ஜோவிகாவா இருக்கட்டும் அண்ட் சரவண விக்ரமனா இருக்கட்டும், மரியாதையா பேசு, அந்த இடத்துல கேமுன்னு போயாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தவங்க கான்ஃபிளிக்ட்னு வர்றப்ப மட்டும் மரியாதை திடீர்னு கொடுங்க அப்படி கேட்கறது சரியா? அங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல நான் இல்ல, சரவண விக்ரம் கூட ஃப்ரெண்ட் ஜோன்ல இல்ல. செகண்ட் வீக்ல வந்து நான் அவன் டேன்னு சொல்லும்போது நீ டேன்லாம் எனக்கு கூப்பிடாத,
அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. ஜோவிகா வந்து சின்ன பொண்ணு. ஸோ அவங்க என்ன சொல்லும் போது நான் வந்து அந்த குழந்தைன்ற டிஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கே அது ரொம்ப கோவப்பட்ட ஒரு விஷயமா பார்த்தது. ஒரு பெரிய கனெக்ஷனே போச்சு. ஆனா பட் அவங்ககிட்ட நான் அது சொன்னேன் அவங்ககிட்ட. பட் அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி கூப்பிடல அவங்க. யாரையுமே அப்படி கூப்பிடல அவங்க. அவங்க வந்து கமல் சாரும் அட்ரஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க அது கூப்பிடல. பட் ஷீ இஸ் அ வெரி குட் பிளேயர். பட் மேபி அவங்க சொன்னது வந்து நான் இப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகல. அப்போ நாங்க யாருமே ஃப்ரெண்ட் அந்த ஏன்னா ரெண்டாவது வாரம் அப்படின்னும் போது எல்லாமே கேம்குள்ள இருக்கும். யாரை டார்கெட் பண்ணுவா, யார் என்ன செய்வான்றது தெரியாத ஒரு விஷயத்துல வந்து அந்த ஒரு அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து அது பர்ஸ்ட் அவுட் ஆகுது, வருது. நம்மளும் வந்து சரி ஓகே தெரியாமல் சொல்லியிருப்பாங்கன்னு வருவோம். அது அப்படியே கண்டினியூ ஆகும்போது நம்ம ஒரு பாயிண்ட்ல சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அங்கேருந்து அவங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எனக்கு அப்படிதான் விஷ்ணுவோட கேம் பிளான்ல நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து கேம்ல யாரெல்லாம் ஹைலைட்ல இருக்காங்களோ அவங்களோட நம்ம இருப்போம், அட்டாச்சாக இருப்போம். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வேற ஒரு கேம் பிளானாக மாறுது. எப்படின்னா அது வரைக்கும் மாயா பூர்ணிமாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு பாண்டிங்கோ ஒன்று இருக்கிற மாதிரி இருந்தது. ஒன்ஸ் அர்ச்சனா தினேஷ் இவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க யாரெல்லாம் அந்த வீக்ல ஹைலைட்ல இருக்காங்களோ அந்த அனலிஸ்ட் வந்து உள்ள வந்துடுறாரு. அப்ப அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து அது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதா இல்லையே? நீங்க பாருங்க நல்லா. ஃபர்ஸ்ட் நான் வந்து சண்டை போட்டது மாயாவோட. அந்த கூல் சுரேஷ் அவரோட சண்டை போட்டது மாயாவோட. பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்டே எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஹெல்ப் பண்ணாங்க. லைக் லென்ஸ் கழட்டும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி. அப்பதான் அவங்க தான் ஃப்ரெண்டா நான் வந்து ஓகே இவங்க நம்பலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரேன். கான்ஃப்ளிக்ட் வந்தது. அவங்க ஒரு டயலாக் சொன்னாங்க, விஷ்ணு நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அந்த எல்லாம் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு என்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல. பட் ஆனா அவங்க வெளியில இப்ப பாத்துட்டேன். ஓகே நான் பாத்துட்டேன். அது நான் இப்போ கண்டென்ட் வருமா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன். என்கிட்ட அவங்க சொல்ல. அதை பார்த்தப்ப என்ன தோணுச்சு எனக்கு? இதுதான் அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த வயசு அது கூட அறிவு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அப்பதான் எனக்கு பார்த்தோன்னே தெரியுதோ அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்றது புரிஞ்சிச்சு. அதை பார்க்கும்போது ஓகே இவங்க புத்திசாலியா இருந்தாங்கன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஒருத்தவங்க வந்து இந்த ஷோல எடுத்திருக்காங்க. 14th வீக்ல வந்து என்னை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. ஓகேங்களா? அப்போ அதுதான் கேட்டேன். இதுக்கு பயங்கரமான டிராஸ்டிக்கா இருக்கு. வீக் ஃபர்ஸ்ட் வீக் கான்ட்ராஸ்ட் இருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் நானே கேட்கிறேன். இவ்வளோ தெளிவுள்ள ஒருத்தர் இங்கே எப்படி வந்து யூஸ் பண்ண விட முடியும்? ஓகே, ஒருத்தவங்களுக்கு புரியுதுங்களா? லைக் அப்பவே வந்து சொல்றாங்க, நான் இப்படி அந்த ஒரு சொல்றாங்க, நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து பாக்குறேன் இந்த ஒரு விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதே இதுல வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன வச்சு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஓகேங்களா? பட் ஆனா அதே பர்சனோட தான் ஒரு அட்டாச்மெண்ட் வருது. நிறைய பேசுறீங்க. நான் அது எனக்கு பின்னாடி எனக்கு இதெல்லாம் பின்னாடி நடக்குது. அந்த சேஞ்ச் ஓவர் புரியுது. எனக்கு என்னன்னா எனக்கு வந்து முன்னாடி அவங்க ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அவங்கள நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஓகேங்களா? ஆனா இங்க விஷ்ணு சொல்ற சைடு பார்த்தா நான் என் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா அவங்க தான் என்ன பேக் ஸ்டாபிங் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அங்க கன்வே பண்ணது எலிமினேஷன் எபிசோட்ல நம்பிக்கை, ஐ மீன் இப்படி வந்து விஷ்ணு பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஷ்ணுவோட கேமே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ நல்லவங்களை நம்பினவங்களை யூஸ் பண்ற வார்த்தைகள் எனக்கு அது புரியவே இல்லை. நான் என்னன்னா நான் நம்பினேன் அவங்களுக்கு வந்து நான் பின்னாடி எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? அவங்க நாமினேஷன்ல டைரக்ட் நாமினேஷன் தாண்டி அவங்க எதுவுமே பண்ணல. முயல் டாஸ்க்லயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுக்கிறதாவே இல்லை. அதுவும் வந்திருக்கும் 24/7 வந்திருக்கும். அவங்களால நான் எடுக்கல. அவங்க டிக்கெட் வாங்கிட்டோம், நான் பாத்துக்கலாம். நான் மாயாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தப்போ. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அவங்க டார்கெட்டே கிடையாது. ஆனா இவங்க இப்ப பார்க்கும்போது அவங்க வந்து அப்ப ஃப்ரெண்டா பழகல. அவங்க வந்து பிகினிங்ல இருந்தே அவங்களுக்கு என்னை பத்தி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அப்படிதான் அவங்க பழகிருக்காங்க. ஸோ நடுவுல வந்து சில விஷயங்கள் அவங்க பண்றது வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே என்ன யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் அந்த 6வது வாரத்துல எனக்கு அவங்களுக்கு சண்டை வருது. அவங்க ஒரு விஷயத்துக்கு ஃபைட் பண்றாங்க. நீங்க ஃபெமினிசம் பேசுறீங்க, விமன் கார்டுக்காக பேசுறீங்க, விமன்காக நீங்க போராடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுதான் எடுத்திருக்காங்க. நீங்க நல்லா பேசுவீங்க. உங்களுக்கு ஒரு 6 பேர் இருக்காங்க கூட நீங்க பேசுறீங்க. நீங்க நானும் உங்க கூட வந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட பிரச்சனை. உங்களோட பிரச்சனை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்னையும் வந்து நில்லு அப்படின்னு. நான் ஆட்டு மந்தையில வந்து நானும் ஒரு ஆடை வந்து நிக்க முடியாது. எனக்கு அது நியாயம். எனக்கு அது தப்பா பட்டா நான் நிப்பேன். இல்ல அந்த இடத்துல வந்து விஷ்ணு கொஞ்சம் தெளிவான ஸ்டாண்ட்ல இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு அதுக்கு முன்னாடி தான் இவர் பிரதீப்போட எவிக்ஷன் இருந்துச்சு. இதுல வந்து இந்த ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வந்து மாத்துச்சோ கேம் பிளான. அதுக்கப்புறம் தான் இல்ல எனக்கு வந்து என்னன்னா அது அந்த கேம்ல நான் இருக்கேன். ஓகேங்களா? ஒரு
இது எப்படி சொல்றது, நான் அந்த ஒரு மேட்டருக்கு வந்து அங்க வரணும். லைக் பூர்ணிமாவோட விஷயங்கள் வரணும்னா நான் அங்கிருந்து வரணும். அவங்ககிட்ட நிறைய ஃபைட் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்கும்போது அவங்க கேமராக்கு சில பாயிண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்றது நான் வந்து நோட் பண்றேன். இது நான் ஒரு வாட்டி சொல்லவும் செய்யறாங்க. அதை தாண்டி இன்னொரு வாட்டி நான் இன்னொரு ஃபைட்ல வந்து என்னோட நான் ஏதோ லூஸ் ஸ்டாக் விடுறத அதை அவங்க பாயிண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ணணும்னா இப்ப தப்புன்னு இப்ப சபையில பேசுறோம், இப்ப தப்புன்னா நீங்க இங்கேயே கேட்கலாம். ஓகே, தனியா கேட்டாலும் கேமரா ரிஜிஸ்டர் தான் பண்ண போகுது, நீங்க சபையில கேட்டாலும் ரிஜிஸ்டர் தான் பண்ண போகுது. கரெக்டா? இப்ப நீங்க எனக்கு இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்குன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் மாயா அண்ட் பூர்ணிமா அது ஒரு ஜோன்ல இருக்கு, அண்ட் விஷ்ணு அண்ட் பூர்ணிமா ஒரு ஜோன்ல இருக்கு. ஆனா விஷ்ணு அண்ட் பூர்ணிமா டிசைட் பண்றத மாயா வந்து மாயாவோட ஷேர் பண்ணிக்கிறது விஷ்ணுவை வந்து நெகட்டிவா போர்ட்ரே பண்ணிருச்சா தெரியல. அது எனக்கு தெரியல. இப்ப வெளியில வந்து தான் நம்ம பாக்குறோம் மாயாவோட ஷேர் பண்றது அவங்க பண்ணிருக்காங்க. பட் அது நான் வந்து எப்படி தெரியுமா, நான் கேம் ஜென்யூனா ஆடணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இவங்க ஜென்யூனே இல்லன்றாரு, பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. உங்களதான் ஜென்யூன் கிடையாது, அந்த மனுஷன் ஜென்யூன். அவர் கேமுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. அப்படி கேமுக்காக என்ன வேணா பண்ணுவேன். நான் கிடையாது. நான் கேமுக்காக என்ன, என்னோட நீங்க 24/7 பாத்திருப்பீங்க, கேமுக்காக என்ன வேணா பண்ற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு படுதான் நான் பேசுவேன். நான் மத்த விஷயத்திலும் நான் மூக்க நுழைக்கிறதும் கிடையாது. சில விஷயங்கள் நீங்க பேசுறீங்களா, மூக்க நுழைக்கிறது இல்ல, இருக்கிறவங்களுக்கு தான் பேச போறோம். எனக்கு இந்த வாரம் யாரு போறா, இந்த அனலைஸ் அது வந்து அது நான் பண்ணுவேன். அது வந்து நான் இந்த அது அனலைஸ் பண்ண அந்த வீட்டுல அதை பத்தி தான், கேமை பத்தி மட்டும் தான் பேச முடியும். நான் எங்க வீட்டு பிரச்சனை சொன்னா உங்களுக்கே போர் அடிக்கும். இந்த வாரம் யார் போடுவா, யார் போறா, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு டாக் தானே. என்ன இப்போ நம்மளே சொல்லல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த ஒரு மேட்டர் தான் அங்க பேசிட்டு இருக்கோம். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. வீட்டுல வேற என்னங்க பேசுறது. ஆனா இதுல ஒரு ஃபன் மொமெண்ட் இருந்தது. என்னன்னா தட் பருத்திவீரன் மொமெண்ட், பருத்திவீரன் மொக்க வாங்கின மொமெண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது நிறைய இடங்கள்ல சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க ரொம்ப பிளான் பண்ணி இப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, கடைசியில பார்த்தா பக்கத்துல வந்து வேற தூக்கிட்டு போயிருவான்ற மாதிரி மீம் வீடியோ ட்ரால் வீடியோ வந்துச்சு. மணி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அங்க விஷ்ணுவோட முகத்தை அப்படியே வச்சிருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன், அதுல என் டான்ஸ் நான் சரியா பண்ணல. ஓகே, ஐயோ சொதப்பிட்டேன்னு ஒரு ஃபீலிங். அப்போ அந்த ஃபீலிங் தான் எனக்கு இல்ல நான் சொல்றப்பா, நான் அந்த ஃபீலிங்ல இருந்தேன். அப்ப வந்து பூர்ணிமா வந்து சொன்னாங்க, லைக் இது நான் பண்ண போறேன், இது என்ன பண்றது தெரியாது, நீங்க ஒரு இது பண்றீங்களா அப்படி கேட்டு. ஓ சூப்பர்ப்பா, அப்ப இங்கே ஒரு பர்ஃபார்ம் பண்ணலாமே, இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களே ஒன்று கொடுக்கும் போது ஓகே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பக்காவா அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில அந்த பாட்டு போடுறான், கரெக்டா நான் போய் ஸ்டேஜ்ல போத்துட்டு மணி போய் நின்ட்டான். டேய் இவன் என்ன ஓடுறான், நான் போய் பாக்குறேன் மணி நிக்கிறான். அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ண முடியும், சரி நான் இறங்கி வந்துட்டேன். சரி அவன் நல்ல டான்சர், ஸோ அதனால நல்லா இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இப்படிதான் நடந்துச்சு அந்த மொமெண்ட். பிளான் பண்ணோம், கடைசியில் அவன் போயிட்டான். அப்படி அப்புறம் பார்த்தா விஜய் வந்து அப்படி, அதுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த ஒரு லிரிக்கு வந்தாங்க. ஸோ இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் கமிங் டு மாயா, மாயாவோட இந்த கெட்டப் சேஞ்சில் வரப்போ கேரக்டருக்கு வந்து மாயாவோட கேரக்டர் வந்து விஷ்ணு கிடைச்சு. அப்போ கிடைக்கிற டைம்ல எல்லாம் பாயிண்ட்டை குத்திக்கிட்டே ஒரு உள்ள வச்சிருந்த என்னென்ன விஷயம்லாம் விஷ்ணுவா யோசிச்சு வச்சிருந்தாரோ அதை மாயா மூலியமா மாயாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆமா, அது கரெக்ட் தான். எனக்கு வந்து ஒரு கேரக்டரை இந்த வீட்டுல இவங்க என்ன கேம் விளையாடுறாங்க, இவங்க எப்படி மேனிபுலேட் பண்ணி விளையாடுறாங்க, இவங்களோட வீக்னஸ் அதான் இவங்களோட ஸ்ட்ரென்த், இவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுனாங்க அந்த கேம். இது வந்து இதை புரிஞ்சிட்டவங்க ஓகே பெஸ்ட் அப்படிதான். ஓகேங்களா, புரிஞ்சுட்டாங்கன்னு கெத்து. ஓகேங்களா, அது வந்து என்னோட பிளே வந்து இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது நான் மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதான் பார்த்தேன். அந்த டாஸ்க் மூலியமா அதை நான் பர்ஃபார்ம் பண்ற விஷயங்களுமே, பிகாஸ் இந்த கேமுக்காக பல பேர் பல ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, சில பேர் நம்ம டைரக்டா சொல்ல ஸ்ட்ராட்டஜில இது ரொம்ப அன்எத்திக்கலா இருந்தது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பர்சனாலிட்டினா யாரை சொல்லுவீங்க? நாங்க கேம் பார்த்தோம், நாங்களும் உள்ள இருந்து பார்த்தப்ப யார் அந்த அன்எத்திக்கல் ஸ்ட்ராட்டஜியா ஃபீல் ஆனது? நிறைய விளையாடி இருக்காங்க. லைக் இந்த கேங் தான் சொல்லுவேன் எனக்கு. இவங்க விளையாண்டது கேம் வந்து லைக் எமோஷன்ஸ்ல பிளே பண்ற கேம் வந்து எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு, அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். மேபி அது கேமை கூட இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கியிருக்கலாம் பாக்குறவங்கள. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ பேர் மைண்டுமே நம்ம ஒரு மேனிப்புலேட் பண்ணியோ லைக் கேமை டைவெர்ட் பண்ணி ஆடுறது வந்து பெரிய விஷயம் அது பண்றது. ஓகேங்களா, அது எனக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் அது எப்படி தோணுதுன்னா, அந்த டைமுக்காக ஒருத்தனை யூஸ் பண்ணிட்டு அவனை மேனிப்புலேட் பண்ணி அவன் கேமை டைவெர்ட் பண்ணி அவனை எலிமினேட் பண்ணிட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது
இப்படி பண்ணும்போது எனக்கு அது என்னப்பா இதுவும் நம்மளுக்கு இந்த நிலைமை வரும்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் நீங்க கேட்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த வாரம் உங்களை தூக்கிடுவாங்க. ஓகே, விஷ்ணுவோட கேம் பிளான்ல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு மாதிரி நல்ல ஆக்ரோஷமா ஃபைட் பண்ணி அன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா நான் அர்ச்சனாவோட சண்டைலாம் பார்த்தோம். அன்னைக்கு ஃபுல் எபிசோட் 1 எபிசோட்ல விஷ்ணு அர்ச்சனா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு அந்த சாட்டர்டே ஃப்ரைடே அந்தப்போ ஒரு மாதிரி ரொம்ப சாதுவா, சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார், அந்த ஒன்லைன் பஞ்சு அப்படியே காமெடியா ஒண்ணு பண்றாரு. இந்த ப்ராசஸ் இது என்ன முன்னாடியே இதான் விஷ்ணுவோட கான்ஸ்டன்ட் அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாமான்னு தெரியல, பட் அது ஒரு பிளேவே இருந்துச்சு. அதாவது என்னன்னா நான் அது அந்த ஆக்சுவலி பார்த்தா மொமெண்ட்ல தான் அந்த ஃபைட் வருது. அந்த ஃபைட் முடிஞ்சோடனே நான் யோசிப்பேன், எனக்கு என்னன்னா அது ஒரு பயம் வந்துருதுங்க. வீக்கெண்ட் ஐயோ கமல் சார் மாதிரி இந்த கேஸ்ல மாட்ட போறேன், இப்ப என்ன பண்றதுன்னு பயம் வந்துடும். அதுவே அந்த பயமே என்ன பாதி டவுன் ஆக்கிரும். ஐயோ இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சாஃப்டாவே போயிருவோம், இது நம்ம எப்படி வேணா மாட்டிப்போம் இந்த வீக்கெண்டு. ஏன்னா இது ஒரு பிளே இல்ல, இந்த பிளேவை பிரேக் பண்ற மாதிரி மட்டும் தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்ச விஷ்ணுக்கான காரணம் அது வந்து என்னன்னா அது வந்து அந்த மொமெண்ட் வந்து வீடே எனக்கு அகேன்ஸ்டா ஆச்சு. அந்த கேப்டன்சி அப்போ அந்த மொமெண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, அதாவது நான் என்னதான் நான் ஸ்ட்ராங்கா காட்டிட்டாலும், இப்போ உங்ககிட்ட இப்போ வந்து செல்வா நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து இப்போ கோவமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஓகேங்களா, உங்கள்கிட்ட ஹியூமரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க பாவமும் பார்ப்பீங்க, சோகமாவும் இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அதுதான் நீங்க. எப்போதுமே நீங்க கோவமாவே இருந்தீங்கன்னா இப்படி இருக்கவே முடியாது, ஓகேங்களா. எனக்கு அந்த ஒரு டக்குன்னு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். நீங்க என்ன கேக்குறது, ஏன்னா நீங்க கோ கண்டஸ்டன்ட்னால இப்ப நீங்க வெளியில இருந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். பட் அங்க வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு தப்பா படுமான்னு டக்குன்னு கேட்டுருவேன். சம்டைம்ஸ் நான் கேட்டுப்பேன், ஓகேங்களா, இந்த ஒரு விஷயங்கள் தான். ஆனா பட் இல்ல, இந்த கோவம் தான் வந்து விஷ்ணு டைட்டில் வின்னர் ஆகாம போனதுக்கு காரணமா இருக்கு. இல்லையே, நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் அதை விட்டுட்டேன். நான் வந்து சண்டையே போடல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அந்த அது ஸ்ட்ராட்டஜி, விஷ்ணுவோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி கன்வின்சிங்கா ஜாலியா அதுதான் என்னோட ரியல். நான் ஜாலியா இருக்கிறது என்னோட ரியல். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகே, மணி, தினேஷ், ரவீனா இவங்கெல்லாம் சேர்ந்த உடனே அப்பா இங்க ஜாலியா இருந்துடலாம்ப்பா அப்படின்னு வந்துருச்சு எனக்கு ஃபீல். ஸோ இங்க வந்துட்டேன். ஏன்னா இங்க இருந்து டெய்லி சண்டை போட்டு இவன்கிட்ட பேசாம கொள்ளாம நம்ம இருந்துட்டோம். அதுதான் கேப்டன்சில அப்படிதான் நடந்துச்சு. என்கிட்ட ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, என்னன்னா ஐ கான்ட் லைக் உங்கள்கிட்ட சண்டை போட்டா நான் ரியலா சண்டை போடுறேன், உடனே வந்து உங்ககிட்ட என்னால பேச முடியல. மறுபடியும் எப்படி வந்தா செல்வா அப்படின்னு பண்ண முடியாது, ரொம்ப டிராமாவா இருக்கும் லைக். ஆனா பட் நம்ம அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, இப்படி வேணும்ட்டே சண்டை போட்டு வேணும்ட்டே மறுபடியும் பேசி அப்படி பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா ஐ எம் டேக்கிங் டைம். அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ கேப்டன்சியில் எல்லாமே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டோன்னே எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னடா ஒரு மாதிரி எனக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன். ஐயோ இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட் ஆகுது, டவுன் ஆயிடுச்சு, எனக்கு எனர்ஜியே லோவான மாதிரி ஃபீல். அப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அர்ச்சனாவோட பிக் பாஸே கூப்பிட்டு சொன்னார், என்ன விஷ்ணு இதுக்கே டவுன் ஆயிட்டீங்க இதெல்லாம் பேசுறாங்க. அப்பெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. வந்தேன், அதை தாண்டி எனக்கு வந்து பூர்ணிமா சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம். ஏன்னா பூர்ணிமா நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணேன் பீங் டே 1ல இருந்தேன். அர்ச்சனா கூட நடுவுல வந்து பூர்ணிமா ட்ரஸ்ட் பண்ண விஷ்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் பூர்ணிமாட்ட பேசல? ஏன்னா பிகாஸ் ஏன்னா அங்கேயே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அவங்க கிளாஷ் ஆயிடுச்சு. அது புரிஞ்சது. அது அவங்க யூஸ் பண்றேன்னு சொன்ன வந்து பெரிய வேர்டா நான் பாக்குறேன். அதாவது நீங்க வந்து பர்சனலி யூ காட் வூண்டட். ஆமா, அது எனக்கு என்னன்னா நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஓகேங்களா, அந்த வீட்டுல பேசலாம், ஓகேங்களா, அதுவும் பூர்ணிமாக்கு பேச தெரியாதுன்னுலாம் கிடையாதுல்ல, நல்லா பேசுவாங்க. ஸோ நீங்க என்கிட்ட பேசியிருக்கலாம், சண்டையே போட்டிருக்கலாம், நீ எப்படி என்ன இது பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம், ஓகேங்களா. முயல் டாஸ்க் இருந்துச்சு, அந்த டாஸ்க் இருந்துச்சு, இன்னமும் டாஸ்க்லாம் இருந்துச்சு. ரொம்ப டைரக்ட் ஃபைட் கான்ஃபிடன்ட் எபிசோட்ல கமல் சார் முன்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க விஷ்ணுவை பார்த்து. அந்த ரியாக்ஷன் கன்வேயிங் அப்படிதானே இருந்தது. அது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு விஷ்ணுவும் கொஞ்சம் என்ன ரியாக்ட் பண்றது எனக்கு அது அதாவது இப்போ நீங்க யூஸ்ன்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பூர்ணிமா சொன்ன வார்த்தை வேணா உபயோகம் தப்பா இருக்கலாம், ஆனா அந்த விஷயம் நடந்தது நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து கேம்ல வந்து எப்படின்னா நான் அவங்க நம்பல, ஆனா பட் அதாவது நடுவில் இன்பிட்வீன்ல. ஆனா பட் அவங்கள்ட்ட வந்து என்னன்னா எனக்கு ஏன் நம்பல அப்படின்னா அவங்க வந்து மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க கேம். ஸோ அதனால அவங்கள நான் ட்ரஸ்ட் பண்ண முடியல பாதி. ஏன்னா என்னோட கேம் பிளான் ஓப்பனா நான் சொல்லிட்டேன்னா இது அங்க சொல்லிடுவாங்க, நான் மாட்டிப்பேன். பூர்ணிமா வாக் அவுட் பண்ணாங்க இல்லையா பணத்தை, ஆமா அது கூட மாயாவோட அப்படிதான் சொன்னாங்க. மாயா 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டே எடுத்ததா சொன்னாங்க. ஸோ அது நான் எடுக்கிறது வந்து அவங்களோட புத்திசாலித்தனம் தான் சொல்வேன். அது அவங்க எடுத்துட்டா அது குட்டு தான், அது நான் எதுவுமே சொல்லல. பட் இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மேட்டர் மட்டும் யூஸ் பண்றேன்ற ஒரு மேட்டர் வந்து எனக்கு அது நீங்க பண்ணிருக்கலாமே வேணாமே. ஏன்னா பிகாஸ் இதே மாதிரி தான் ஒரு ரெட் கார்டு ஒரு மேட்டர் நடந்துச்சு பிரதீப்.
ஓகேங்களா. ஸோ என்ன ஆச்சு, லைக் பிரதர்ன்னாங்க, மச்சான்னானுங்க, ஃப்ரெண்டுன்றாங்க, எல்லாம் பேசினாங்க. எண்ட் ஆஃப் தி டே என்னாச்சு, 5th வீக் எண்டில் மொத்தமா சேர்ந்து எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. அதாவது அதுவும் நாங்க உரிமை குரல் தூக்குனது கூல் அண்ணனோட விஷயத்துக்காக. அது என்னன்னா, இது அட்ரஸ் பண்ணணும், கேள்வி கேட்கணும், அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்காக அவர் பேசணும்ன்றதுக்காக நாங்க கூப்பிட்டோம். வேற எதுவுமே கிடையாது. இதுக்காக தூக்கணும். ஆனா பட் அடுத்தவங்க எடுத்து பேசும்போது எல்லாம் பயங்கரமான மேட்டரா இருக்கு. ஐயோ இது ஒரு மேட்டர், இது ஒரு விஷயங்கள். அதுல ஒரு விஷயம் எனக்கு தெரியும். லைக் பூர்ணிமா என்கிட்ட சொன்னாங்க, அது உள்ளே சொல்லியிருப்பேன், அந்த கோர்ட்ல கூட கேஸ் போட்டிருப்பேன், இந்த ஒரு மேட்டர். ஓகே, இது எல்லாமே கலெக்டிவ்லி ஒரு மேட்டர் வந்து சொல்லிட்டாங்கன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இது சொல்லும் போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இப்படி ஒரு விஷயத்த அவங்க கலெக்டிவ்லி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவ்வளோ கேமரா இருக்கு, 70 கேமரா இருக்கு, இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து தைரியமா இருந்துச்சு சொல்றாங்க. கமல் சார் இருக்காரு, டீம் இருக்கு, இது உண்மைதான் போல அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறமேடி பார்த்தா உள்ள போய் பேசுறாங்க கன்ஃபெஷன் ரூம்ல. பார்த்தாங்க ஒரு கார்டு இருக்கு, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, எல்லாமே பெட்ரூம் போயிடுறாங்க. நீ என்ன இது வந்து நம்ம அங்க எல்லாமே மென்டலி மைண்ட் கேம். இது நம்ம வந்து நீங்க என்ன ஆடுறீங்கன்னு நான் வந்து என்னோட புரிதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், என்னோட தாட் ப்ராசஸ்ல நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே இதுதான் இவர், இதுதான் இந்த கேம் ஆடுறாரு, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ஊகத்தின் அடிப்படையில தான் அப்படிதான் போகுது. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஓகே இவங்கெல்லாம் உண்மையதான் சொல்றாங்க போல, பெருசா அஃபெக்ட் ஆயிருக்கு போல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள். அது சில விஷயங்கள்லாம் இப்பத்தி எங்களால் சொல்ல முடியாது, சில சென்சிட்டிவ் விஷயங்களை நம்ம போய் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து என்னன்னு கேட்க முடியாது. அதுதான். பட் ஸோ இப்படி சொல்லும் போது நான் உடனே அந்த கார்டை தூக்குற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரேன். ஓகே எனக்கு அதுவும் ஆப்ஷன் இல்ல. அது வந்து உங்களுக்கு மேனிபுலேஷன் தான், விஷ்ணுக்கு அது மேனிபுலேஷன் தான். மேனிபுலேஷன் சொல்ல முடியாது, அது வந்து தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம கார்டை தூக்கி காட்டுறோம். ஓகேங்களா. அது ஒரு பாயிண்ட்க்கு மேல புரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணீங்க, தவிர்க்க முடியாது. ஆமா, அது நானே நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இஸ் a குட் பிளேயர். பட் எனக்கு என்னன்னா, பிரதீப் கிட்ட வந்து அப்படியே நான் சொல்ல மாட்டேன். பிரதீப் வந்து எப்படின்னா, அவன் மைண்ட தோன்ற பேசுறோம், அப்படி வேர்ட்ஸும் லூஸ் பண்ணுவோம் அப்படி. ஓகேங்களா. அது மேபி அவர் மைனஸா கூட இருக்கலாம். ஆனா வெரி குட் பிளேயர். அவர் நல்ல கேம்ல நல்ல பிளேயர். அதுக்கு அவர் 100% அவர் நேர்மையா இருந்த அப்படி கேம். விஷ்ணுட்ட கேட்கிற கேள்வி இதுதான். டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்றாங்க, அர்ச்சனா சொன்ன மாதிரி பட்டாசுலாம் 10,000 மாயா தவிர யார் ஜெயிச்சாலும் வெடிப்பேன்னு சொல்லி வெடிச்சிட்டு வந்தாரு. அது வேற எல்லாம் ஆச்சு வீடியோ. இங்க என்ன தோணுதுன்னா, முதல் ஃபைனலிஸ்டா போன விஷ்ணு நல்லா என்டர்டெயின் பண்ணாரு, மக்களை மகிழ்ச்சாரு, சண்டை போட்டாரு, எல்லா கலவையான குணத்தையும் வெளிப்படுத்தின விஷ்ணு ஏன் டைட்டில் வின்னர் ஆகல? அந்த வருத்தம் இருக்கா இல்லையா? வருத்தம் இருக்கு. நான் எனக்கு அது வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்குதான் எல்லாம் விளையாடணும், அந்த ஒரு வருத்தம் இருக்கு. பட் அர்ச்சனா போனதுல எனக்கு ஹாப்பி தான், ஓகே தான். ஏன்னா அர்ச்சனா கிட்ட ஒரு குட் ஒரு இது இருந்துச்சு, யாரையும் பயங்கரமா ஒரு புஷ் பண்ணி ஒரு கேம் ஆடல. லைக் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அவங்க நிறைய இடத்துல வந்து பாசமா இருந்திருக்காங்க, அன்பா இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி இருந்தனால எனக்கு அர்ச்சனா வின் பண்ணதுல ஓகே தான். பட் எனக்கு அது வின் பண்ணலன்றது மாயா வின் பண்ணியிருந்தா வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? மாயா வின் பண்ணியிருந்தா அது எனக்கு தெரியல. அது மக்களோட தீர்ப்பா இருந்ததுன்னா ஓகே தான் நான் நினச்சிப்பேன். ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி நான் நினச்சிப்பேன். பிகாஸ் அவங்க வந்து புத்திசாலி தான், பயங்கரம் பிரெய்னி. ஓகேங்களா. அது பயங்கரமா கேம் ஆடி இருக்காங்க. எல்லாரையுமே ஒரு சைடா ஒரு திருப்பி ஆடுறதுன்றது, மேனிபுலேட் பண்ணி ஆடுறது பெரிய கேம். அது அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சக்சஸும் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் புரியுது, அந்த கேம் புரிஞ்சிருக்கு, இந்த சீசன் புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதுல அவங்க சக்சஸும் பண்ணியிருக்காங்க. பட் இதுல இப்படி வின் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி மக்களோட டிசிஷன்ற மாதிரி நான் எடுத்துருந்துருப்பேன். அவ்வளோதான். ஓகே. இந்த சீசன்ல பார்த்த கண்டஸ்டன்ட் எல்லாத்துலேயும் விஷ்ணுவோட சொன்ன மாதிரி எல்லா குணாதிசயங்களையும் அந்த கரெக்டான மீட்டர்ல இருந்தது. எக்ஸப்ட் தட் கோவம், அந்த வார்த்தைகள் தவிர மித்த எல்லா இடங்களையும் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இல்ல அதை தாண்டி நாங்க ஆடியன்ஸா பார்த்தப்போ விஷ்ணுவோட கேம் வாஸ் குட். அதுக்கு விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த பயணங்கள் சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுதான், இந்த கேமை பார்த்தப்ப எனக்கு சினிமா வரும் வாய்ப்பு நினைச்சேன், இப்ப நான் பண்றதெல்லாம் பார்த்தா சீரியல் கூட வராதான், அதை கூட ஒரு ஹியூமரா மாத்தின விஷ்ணு அடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணும். விகடன் சார்பா வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பி என்சாண்டட் பை a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.